ஓகே. புனைவனம் வாசகர்களுக்கு இனிய வணக்கங்கள். இலக்கியம் வாசிப்பவர்கள்ல, வாசிக்கிறதிலேயே இன்பம் கண்டு நின்று விடுபவர்கள் உண்டு. சில பேர் இடைவிடாது தீவிரமாக வாசித்து, ஒவ்வொரு புத்தகமும், ஒவ்வொரு உலகத்தை அறிமுகம் செய்றத அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல வாசிப்பவனுடைய அகத்துல ஒரு ஒரு புதியதொரு உலகம் விரியுது. அதுல அவன் எழுதினாலன்றி அவனால கடக்க இயலாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மதன். அவர பத்தி நான் சொல்லணும்னா, அவருக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்க குடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடைவெளி கிடைச்சாலும் அவர் ஒரு புத்தகத்த எடுத்துருவாரு. அவ்வளோ ஒரு தீவிரமான வாசகர். அது மட்டும் கிடையாது. அவரு அ உரையா உரையாற்றுபவர். ரொம்ப மிகச்சிறப்பா காந்திய பத்தி ஒரு புகழ்பெற்ற ஒரு உரையாடல கூட நிகழ்த்தியிருக்காரு. அது மாதிரி ஒரு கதைய பத்தி எத பத்தி ஒரு கதைய பத்தியோ, அவருடைய கோணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அப்படின்னா, ரொம்ப நுட்பமா இருக்கும். புதுமையாக இருக்கும். அ அப்படிப்பட்டவர். அவருடைய தோட்டத்தில் பூத்த முதல் பூ, அவர் முதல் சிறுகதை எழுதியிருக்காரு. அது பேரு நீலவாகா. பேரே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அந்த அ வணக்கம் மதன். மதனை வரவேற்கிறேன். வணக்கம் ஜமீல். ம். இந்த நீலவாகா கதைய பத்தி விமர்சனமும், சில கேள்விகளும் முன்வைக்க நம்மிடையே வந்திருக்கிறவங்க திரு பாலாஜி ராஜு. அவர் தீவிர இலக்கிய வாசகர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு கவிஞர், எழுதி வருபவர், கதைகள் எழுதிட்டு இருக்காரு. வணக்கம் பாலாஜி. அதுக்கு இன்னொருவர் நம்ம கூட உரையாட வந்திருக்காரு. அவரும் தீவிரமாக வாசித்து தன்னுடைய கருத்தை முன்வைப்பவர். சொல்வனத்துல நிறைய கட்டுரைகள் சிலவற்றை எழுதியிருக்கிறாரு. அவர் விஜய் சத்யா. வணக்கம். வணக்கம் ஜமீலா. வணக்கம் மதன். வணக்கம். வணக்கம் பாலாஜி. பாலாஜி, நீங்க பேசலாம் உங்களுடைய விமர்சனம். சரி, நான் உரை இப்படி தொடங்குறேன். என் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கேலரி பியர் ட்ரீ அப்படின்னு ஒரு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய சிறப்பு என்னன்னா, வசந்த காலத்துல சின்னதா காம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெள்ளையா மரம் முழுக்கவே வெள்ளை பூக்கள் ஆயிரும். அது மரம், ஒரு செடி அல்ல, மரம், ஒரு முழுமையான மரம். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. தெருவுடைய 2 பகுதிகளையும் அது வச்சிருப்பாங்க. ஒஹாயோ முழுக்க அது இருக்கு. நான் இப்போ கொலம்பஸ்ல இருக்கேன். இங்க இங்க நிறைய அந்த அந்த மரங்கள் உண்டு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா அதனுடைய நறுமணம் ரொம்ப ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு 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 செடி, ஒரு மரம். சரிங்களா? அந்த அந்த பூக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாசத்தை அந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்துது. இந்த 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 இமேஜ், இது ஒரு படிமம் தானே இல்லையா? இலக்கிய வாசனுக்கு எல்லாமே படிமங்கள் தானே. இது ரொம்ப நாள் என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தது. என்னது இது இவ்வளவு அழகா இருக்கு, ஆனா இது ஏன் இப்படி இது என்ன சொல்ல வருது நமக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அது உள்ளுக்குள்ள அப்பப்ப அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அது தோணும். அது ஒஹாயோவுக்கான நேட்டிவான மரம் கிடையாது. வேற எங்கேயோ இருந்து இங்க நட்டு வைக்கிறோம்னா ஒரு வரலாறு இருக்கு. அந்த மரங்கள் இனிமேல் இங்க நடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டுப்பாடுலாம் கூட இருக்கு அதுக்கு. இதுதான் இந்த இமேஜ். இவ்வளவு அழகான ஒரு ஒரு மரம், ஆனா ஏன் இப்படி அதுக்கு இப்படி ஒரு 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 இயல்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த சூழலை தான் மதனுடைய நீலவாகா கதையை வாசிச்சேன். இந்த படிமத்தை நினைவில் வச்சுக்கலாம். நான் என்னுடைய உரையில அந்த படிமத்தை மறுபடியும் தொடறேன். தீவிரமா இலக்கியம் வாசிச்சுட்டு இருக்கிறவங்க எழுத வரும்போது பொதுவா ஆணுடைய கதை எழுதுவாங்க, பெண்ணுனா பெண்ணுடைய கதை எழுதுவாங்க. அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு துளியை எடுத்துக்கிட்டு அந்த துளியிலிருந்து ஒரு புனைவா மாத்திருப்பாங்க. வாழ்க்கைக்கும் புனைவுக்குமான ஆழமான தொடர்பு இருக்கும். அவங்கள நெருக்கமா அறிஞ்சவங்க அது ஓரளவுக்கு அதை ஊகிச்சிடவும் முடியும். இது ஒரு பொது இயல்பு. மதன் முதல் கதையிலேயே இத ரொம்ப அழகா கடந்திருக்காரு. இந்த கதை 2 பெண்களை பற்றிய கதை. கீர்த்தனா அப்படின்னு திருச்சி மாதிரி தமிழகத்தினுடைய ஒரு மைய நிலத்திலிருந்து பெங்களூர் மாதிரி ஒரு பெருநகரத்துக்கு வர்ற ஒரு இளம் ஆராய்ச்சி மாணவி. இன்னொருத்தங்க சவிதா. சவிதா வாழ்வினுடைய இன்னொரு கட்டத்துல இருக்கிற மிகப்பெரிய சாதனைகளை செய்கிற திறன் வாய்ந்த இன்னொரு பெண். 2 பேருமே வாழ்க்கையில வேறு வேறு நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஒரு ஊடாட்டல் தான் இந்த கதை. அந்த வகையிலையும் மதன் மிகச்சிறப்பான ஒரு தொடக்கத்தை இதுல எழுத்தியிருக்காரு.
அப்புறம் கதையினுடைய நடை. ஏன்னா கதையெல்லாம் வாசிப்பு இன்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது கதையினுடைய களம், அது கதையில் வர்ற ஓமைகள், நுண்தகவல்கள், படிமங்கள் இது வழியா தான் வரும். இப்போ ரொம்ப முதிர்ச்சியா இந்த நடை இருக்கும். இது முதல் கதையா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை எழுப்புற மாதிரி தான் அந்த கதை இருக்கு. நிறைய கதைகள் எழுதின ஒரு ஆளுமையினுடைய கதை அப்படின்னு தான் தோணும். நிறைய நுண்தகவல். இப்போ இப்படி அவங்க சவிதாவும் கீர்த்தனாவும் சந்திச்சுக்கிறாங்க முதல் முறையா. வடக்க இருக்கிறவங்களுக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே சென்னையான்னு தான் கேட்பாங்க இல்லையா? அது ஒரு ஒரு சின்ன ஒரு வரியில வந்துட்டு போயிடும். அப்புறம் அவ குவாலியர்னு சொல்றா. ஏன்னா இவ ஒரு ஆராய்ச்சி மாணவி. இவளுக்கு வெளி உலகமே தெரியல. இங்கிருந்து நேரா பெங்களூர் போயிடுறா. அவ்வளவுதான். அவளுக்கு குவாலியர்னு புரியல. அவருடைய சுருக்கத்தை பார்த்துட்டு அவங்க உடனே மத்திய பிரதேசம் சொல்லிடுறாங்க. இது ஒரு நுணுக்கமான பகுதி தான். இதுலயே ஒரு 2 பேருடைய ஒரு பின்புலம் நம்மளுக்கு புரியுது. இப்ப சவிதா அவங்க நிறைய மாணவிகளை பார்க்கறாங்க இல்லையா? பொதுவா ஆராய்ச்சி துறையில இருக்கிற பெண்கள் இல்ல அதுல ஈடுபடுறாள்லாம் கொஞ்சம் தனக்குள்ள இயங்குற ஆட்களா தான் இருப்பாங்க. வெளி உலகம் தெரியாம. சோ இந்த ஒரு சின்ன வரியிலேயே அந்த 2 பேருடைய குணமுமே வெளிய வந்துருது. நிறைய மாணவிகளை பார்த்த சவிதா. கீர்த்தனாவுக்கு இது புதுசு. இதுதான் ஒரு நுண்தகவல் இல்ல கதையினுடைய ஒரு அடித்தளத்த இந்த மாதிரியான சில உரையாடல் வழியா இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்புறம் அம் கதை தேர்வு அப்படிங்கிறதுக்குமே ரொம்ப முக்கியமான. ஏன்னா இந்த கதையினோட முடிவுக்கு பல்வேறு வாசல்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறது பெரிய சவால். அதை ரொம்ப நல்லா தான் மதன் கையாண்டிருக்கிறாரு. நான் இந்த கதையை நான் முதல் வரைவாகவும் வாசிச்சிருக்கேன். அப்ப இருந்த முடிவு வேற, கடைசியா வந்த கதையினோட முடிவு வேற. ரெண்டுமே நல்லா வந்திருந்தது. ஸோ கதை தேர்வு அப்படிங்கிறதுலையும் இது குறிப்பிடத்தக்க ஒரு கதை தான். அப்புறம் இந்த கதை தாவரங்கள் குறித்தது இல்லையா? இது கொஞ்சம் புதுசுதான் எழுத்துக்கு. அதாவது நான் வாய்ச்ச கதைகள்ல தாவர பின்னணியில தாவரங்கள் பேசுற பின்னணியில அறிவியல் புனைவு இல்லாம ஒரு கதையில இது வர்றது கொஞ்சம் அரிய நிகழ்வு தான். சத்யா விஜய்மே அதை பத்தி பேசுவார்னு நினைக்கிறேன். இப்போ கதையில வர்ற கதைக்களம் தாவரங்கள் அது வெறும் தாவரங்கள் தானா? வெறும் தகவல் தானா? இல்ல, அது படிமங்கள் தான். சரியா? இப்போ இன்னொரு இயல்பு என்னன்னா, கதைகள்ல படிமங்கள் கதையினுடைய போக்குல இயல்பா எழுந்து அதனுடைய பின்னணியில அதிக உறக்க பேசாம வாசனுக்குள்ள வளர்ந்தா அந்த கதை இலக்கியத்துக்கு நெருக்கமா வந்துடும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, நான் இப்ப ஜெயமோகன் சாருடைய நதி கதை எடுத்துக்கலாம். தொடக்க கால அவருடைய முதல் சிறுகதைன்னு நினைக்கிறேன் நான். முதல் சிறுகையா இருக்கலாம், இல்ல தொடக்க காலத்துல எழுதப்பட்ட ஒரு திசையில் நடுவே தொகுப்புல இருக்கு. நான் ஜெயமோகன் சாரையும் மதனைக்கு ஒப்பிடல. என்ன சொல்ல வரேன்னா, நதி கதையினுடைய நதிங்கிற படிமம் அதுதான் அந்த கதையை இன்னுமே நினைவில் நிறுத்திக்கிறதுக்கான ஒரு ஆழமான அடித்தளமா இருக்கு. கதையில படிமங்கள் இயல்பா இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்காக தான் அதை நான் சொல்றேன். இந்த கதையில தாவரங்கள் ஒரு நல்ல படிமா வந்திருக்கு. அதை பத்தி நான் பேசுறேன். அப்புறம் தாவரங்கள் என்னவா இருக்கு? இதுல நிறைய மரங்கள் வருது. கூல்முகர், ஜாக்ரண்டா, மரமல்லி, மந்தாரை, இப்படி எல்லாம் வருது. பனைமரம் கூட ஒரு இடத்துல வருது. இப்போ மரங்கள், இங்க இருக்கிற மரங்கள் மட்டும் இல்ல, மரங்கள் பூக்குது இல்லையா? அதனுடைய சிறப்பியல்பே அங்க இருக்கிற மரங்கள்லாம் பூத்து அப்படியே வண்ணமயமா இருக்கு. இது ரொம்ப அழகான பின்புலம். இது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ இவ ஒரு சிறிய நகர், திருச்சி மாதிரி ஒரு சிறிய நகரத்துல இருந்து கீர்த்தனா ஒரு இளம் பெண் அங்க பெங்களூருக்கு வர்றா. அந்த மலர்கள் எல்லாமே அவளுடைய கனவுகளை குறிக்கிறது தான். ஏன்னா மிகப்பெரிய எதிர்காலம் அவளுக்கு இருக்கு. அதற்கான திறனுமே இருக்கு அவளுக்கு. நான் என்னுடைய கோணத்துல என்னுடைய வாசிப்புக்கு அந்த மலர்கள் எல்லாமே அவருடைய கனவுகளுக்கான ஒரு பிம்பமா தான் நான் வாசிக்கிறேன். அழகான படிமம் தான் அது. இன்னும் ஒரு இடத்துல இதை இன்னும் விரிச்சுக்கணும்னா, அவ அமர்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஜன்னல் பக்கத்திலேயே ஜாக்கரண்டா மரம் இருக்கு. இப்படி கையை வச்சா தொட்டரலாம் அப்படிங்கிறா. அதுவுமே கனவுகள் ரொம்ப தொலைவில் இல்லை, இங்கேதான் இருக்கு, என்னால தொற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோணமா தான் நான் அதை பார்க்கிறேன். அப்புறம் ஜாக்கரண்டா மரம் கதையினுடைய மையம். அதுல இருக்கிற நீலவாகா மலர் அது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தா,
சவிதா இப்போ சவிதா அந்த மரத்தை பார்த்து என்ன சொல்றாங்க, இது அதிகாரத்தினுடைய ஒரு பிம்பமா எனக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. நீலம்ங்கிறது அதிகாரத்தினுடைய பிம்பமா தெரியுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. கீர்த்தனாவுக்கு அந்த மரம் வந்து எனக்கு என்னமோ ஒரு தனிமையில இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறாங்க. சோ நீலவாகாங்கிற மரம் என்னுடைய வாசிப்புல யாரை குறிக்குதுன்னா சவிதாவை குறிக்குதா இருக்கலாம். ஏன்னா ஆம், இது இது இன்னொன்னு குறிப்பிட்டு அப்படியே நேரா ஒரு அர்த்தத்தை அழிச்சிட முடியாது இதுக்கு. இது இது ஒரு சின்ன ஒரு பார்வை தான். ஆமா, அவங்கள குறிக்குதா இருக்கு. சரி, இது கீர்த்தனாவை குறிக்குதா இருக்கலாம். அதுக்கான அப்படியே ஒரு வாசிப்பு நிகழ்த்த முடியும். சோ இந்த கதையில தாவரம், மரங்கள், பூக்கள் எல்லாமே வந்து அதற்குரிய ஒரு அஹ், ரொம்ப அழகான பின்புலத்துல அழகான படிமங்களா மாறி இருக்கு. ஆம், இன்னொன்னு அஹ், இப்போ எழுத்து இப்படி சொல்றேன் நானு. எழுத்து தீவிர வாசிப்புல இருந்தா எல்லாம் எழுத்துக்கு வர்றோம். ஆம், தொடக்கத்துல எழுதும்போது எழுத்துக்கும் வாசிப்புக்கும் எழுத்துக்குமான இடைவெளி ரொம்ப பெருசுதான் எப்பவுமே. ஆம், கதைகள்ல அந்த இடைவெளி தெரியாத மாதிரி சொல்லிட்டோம்னா வாசனுக்கு அது வாசிக்கும் போது இல்ல அது இது ஒரு குறிப்பிடத்தக்க கதை அப்படின்னு தோண்டிருச்சு. அந்த அந்த இடைவெளியை தெரியாத மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்ல கதையாயிரும். பெரும்பாலும் இலக்கியத்துக்கு நெருக்கமா வந்துடும். இந்த கதையில அது நிகழ்ந்திருக்கு. இப்போ நான் ஒரு வாசகனா மதன் யாருன்னே தெரியாது, இந்த கதையை நான் வாசிக்கிறேன் அப்படின்னா நான் குறிச்சு வச்சுக்கேன் இந்த பேரை. ஓகே, இவரு இந்த ஆள் எழுதினாருன்னா இன்னொரு கதையை வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 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 ஆர்வத்தை உருவாக்குற ஒரு கதை தான் அது. அப்புறம் கதைகளினுடைய முடிவு, இந்த முடிவு பத்தி முன்னாடியே சொன்னேன். பல்வேறு முடிவுக்கான வாசல்கள் இந்த கதையில் நிறைய இருக்கு. நானே 2 முடிவுகளை வாசிச்சிருக்கேன் இந்த கதைக்கு. இப்போ இந்த முடிவுங்கிறது ஒரு இலை ஓட்டத்துல வந்து இருக்கிற உருளையை கையளிக்கிறதாம். ஒரு ஆசிரியன் வந்து வாசனுக்கு வந்து சரியா கொடுக்குறான். கதையின் போக்குல சரியா அதை வந்து மிகச்சரியா கையளிக்கணும். வாசனும் சரியா எடுத்துக்கணும். அப்படித்தான் கதை பெரிய வளரும் இல்லையா? இதுல பெருமளவு அது மதன் அதையுமே ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு. நல்ல தொடக்கம். மதனிடம் வந்து ரொம்ப நல்ல கதைகளை எதிர்பார்க்கலாம். நன்றி. அருமை பாலாஜி, சிறப்பாக உங்களுடைய விமர்சனத்தை வச்சிருக்கீங்க. வணக்கங்க அனைவருக்கும். மதனுடைய இந்த நீலவாக என்ற சிறுகதை சொல்வனம் இணைய இதழில் வந்தது. அந்த கதை வந்த புதுசுல வந்து நண்பர்கள் எல்லாம் அதை வாசிச்சுட்டு குழுவில் வந்து அதை பற்றி நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். வழக்கமாக ஒரு சில பேர் அந்த கதையை வரக்கூடிய கதைகளை வந்து நிறைய விமர்சனம் செய்வாங்க. ஆனால் அதிக நண்பர்கள் வந்து அந்த கதை மனதை தொற்றுருக்கு அப்படின்றது வந்து அந்த கதைக்கு வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது குழுவில் நம்ம பேசக்கூடிய அத்தனை விவாதங்களும் சரி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்டன் பாலா வந்து அடிக்கடி நம்மகிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு, நம்ம அமெரிக்காவுக்கு வந்து பல வருடங்கள் ஆகுது, நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிற கதைகளை எழுதாம இந்தியாவே நடக்கக்கூடிய அத்தனை சச்சரவுகளையும் அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை எழுதிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விமர்சனம் வச்சிருப்பார். அப்படி பார்க்கும்போது இந்த கதை வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பாலம் மாதிரி ஒரு இணைப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது எனக்கு தோணுது. ஏன்னா இங்கேயே வந்து பல ஆண்டுகளா மதன் வேலை பார்த்துட்டு இருக்காரு சியாட்டல் பகுதியில. அவர் இந்தியாவில் வேலை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து இங்க அமெரிக்காவுக்கு வந்து அவருடைய வாழ்க்கை அடுத்த பரிமாண மாற்றங்களை தாண்டி அவர் அவதானித்த அந்த ஒரு இயற்கை சார்ந்த அந்த ஒரு மாற்றங்கள், குறிப்பா இங்க இந்த கதைக்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு குறியீடு வந்து இந்த நீலவகான்ற அந்த ஒரு மரம், ஆங்கிலத்துல இருந்து ஜக்கரண்டா மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையிலேயே அதுக்கான குறிப்பு இருக்குது. நம்ம அமெரிக்கா வந்த புதுசுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எங்க வீட்டு தோட்டத்துல இங்க அமெரிக்கா வந்த புதுசுல வந்து நானும் என் மனைவியும் போய் அழகான ரோஜா பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க நட்டு வச்சோம். பூக்கள் வரும்போது வாசமே இல்லை. அது ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு முதல்ல பார்க்கும்போது. நம்ம ஏன்னா ரோஜா பூ அது வரைக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் பயங்கரமா ஒரு அதோடைய வாசம் வந்து அதுவும் அந்த அந்த நம்முடைய அந்த பிங்க் கலர் அந்த அந்த ரோஜா அதெல்லாம் வந்து ரொம்ப வாசனையா இருக்கும். ஆனா இங்க வந்து சுத்தமா நாங்களும் பல இடத்துல முயற்சி பண்ணி பார்த்தா அந்த வாசனை இங்க கிடைக்கவே இல்லை. அமெரிக்காவில் ரோஜாவில் அந்த ஒரு மனம் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்க வந்து அது பக்கத்திலே வர முடியாது. இந்தியாவோட கிடைக்கக்கூடிய அந்த மரம். இந்த கதையில வரக்கூடிய அந்த நீலவகான்ற மரம், அந்த ஜக்ரான்ற மரம் வந்து அர்ஜென்டினாவை சொந்த தாய்நாடா கொண்ட ஒரு மரம்.
அது போர்ச்சுகீசியர்கள் வந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு வணிகத்துக்காக இந்தியா வரும்போது அவங்க வந்து அந்த விதைகளை கொண்டு வந்து இந்தியாவில் அதை வந்து பிரபலமாக நட்டு வச்சிருக்காங்க. அந்த மரம் அப்படிதான் இந்தியாவுக்கு வந்திருக்குது. ஆனா இந்தியாவுக்கு வரும்போது அந்த மரம் என்ன இருக்கு, அந்த மரம் தன்னுடைய அழகான அந்த வண்ண ஊதா நிற பூக்களை வந்து கொண்டு பூத்து குலுங்குது, உயர்ந்து வளர்ந்து நிக்குது. ஆனா அதோடைய வாசம், ஏன்னா அங்க அர்ஜென்டினா நாட்டு அந்த தென் அமெரிக்க பகுதியில் கூடிய நாடோடி பாடல்கள்லயும் அதோடைய வாசனையை பத்தி ரொம்ப உயர்வா பேசியிருக்கிறது அந்த கதையில வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நமக்கு சொல்லும். இங்க அந்த ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் கீர்த்தனா. ஸோ இவங்க கீர்த்தனா வழியா தான் இப்படி இந்த கதை தொடங்குது. அவங்க வந்து புதுசா இந்த ஐசிபிஎஸ்னு ஒரு ஆய்வு நிறுவனத்துல வந்து பெங்களூர்ல வந்து வேலைக்கு செய்றாங்க. பயாலஜிக்கல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் ஸ்டடீஸ்ன்னு நினைக்கிறேன் அது. அந்த ஒரு நிறுவனத்துல வரும்போது அங்க எல்லாருமே ஆய்வாளர்கள், சயின்டிஸ்ட் அது மாதிரி. அங்க வந்து ஒரு பியூஷ் அப்படின்ற ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் இருக்காரு. அவருடைய லேப்ல வந்து நிறைய டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க, நிறைய ஆராய்ச்சியாளர்கள். அதுல ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 45 50 வயது கிட்டத்தட்ட ஒரு இருக்கக்கூடிய ஒரு 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 ஆராய்ச்சியாளர் வந்து அங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க பேர் டாக்டர் சவிதா. அவங்க வந்து ஒரே ஒரு மகன் அவங்களுக்கு அனிருத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். இப்ப இந்த இந்த இடத்துல இவங்களுக்கு அனிருத் இதோடைய தாயா இருக்கக்கூடிய எங்க சவிதா வந்து அவங்க முதல்ல சந்திக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல். அப்பதான் முதல்ல வந்திருக்காங்க. திருச்சி பொண்ணு. இவங்க வந்து குவாலியர்ல நகரத்தை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஒரு அப்படியே வந்து அலுவலகத்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்த உரையாடல், என்ன மாதிரியான அவங்க ஆர்வம். இவங்க அதை பார்த்தோம் அப்படின்னா, கீர்த்தனை வந்து தாவரவியல் சார்ந்து அவங்க ஒரு மேல்நிலை படிச்சிருப்பாங்க. தொடர்ந்து அவங்க வந்து பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருப்பாங்க. இந்த லேபில் படிக்க வந்து ஆய்வு செய்யறவங்க, அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உதவி செய்றவங்க, இவங்கெல்லாம் என்ன ஆகும், அவங்களுடைய கட்டுரை வந்து வந்து ஒரு 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 பன்னாட்டு நிறுவன நாளிதழ்ல வெளியாகும்போது, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பெரிய அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் அது மாதிரி எல்லாம் வந்து அவங்கள வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க, ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போறாங்க. ஆனா டாக்டர் சவிதா வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சு அவங்க போறதே இல்ல. ஸோ இந்த மாதிரி இங்கேயே இருந்துறாங்க அவங்க. இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆளு. இங்கேயே இருக்கிறாங்க. அவங்க வந்து கேன்சர் சார்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த அந்த இடத்துல. இப்போ வந்து கீர்த்தனா வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் எல்லாம் இங்க எல்லாம் சுத்தி பார்த்தாச்சான்னு சவிதா கேட்கறாங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பார்த்து கேம்பஸ்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ எனக்கு ஏதோ ஒரு ஆய்வுக்கூடத்தில் அடைப்பட்ட மாதிரியே இருக்கு. டெரேரியம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட குடுவையில வளர்க்கக்கூடிய ஒரு மரம். மரம் செடிகள்லாம் வந்து என்ன பண்றாங்க, சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்தி அந்த குடுவைக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு முதல் வரும்போது என்ன ஆகுது, அப்படியே மூச்சு அடைச்ச மாதிரி இருக்குது அந்த இடமே. கிட்டத்தட்ட அந்த அந்த ஆய்வு நிலையம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பல ஏக்கர் கணக்குல மரங்கள் அது மாதிரி தான் வளர்ந்துருக்கு. பூக்கள் வளர்ந்துருக்குது. இந்தாண்ட மரவள்ளி மலர்ந்து கிடக்குது. ஸோ இந்த அப்புறம் நெட்டிலிங்க மரங்கள்லாம் மலர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த மரங்கள பத்தி வரக்கூடிய விவரணைகள் எல்லாமே அது ஒரு தனி சாப்டராவே நம்ம இது பண்ணலாம். ஏன்னா, அந்த நெட்டிலிங்க மரம் அப்படின்றது நம்ம அந்த அசோகா மரம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. 2ம் ஆனா வெவ்வேறு மரங்கள். உயரமா வளரக்கூடிய மரங்கள் அது. இந்த நெட்டிலிங்க மரங்கள் சாலையின் இரு பக்கமும் நட்டு வச்சிருக்காங்க. அந்த சாலை வழியா தான் வந்து தினமும் கீர்த்தனா வந்து ஆய்வு நிலையத்துக்கு வரக்கூடிய, ஏன்னா அந்த மரங்கள் கிட்டத்தட்ட வந்து பாட்டிங்க கன்னத்துல கை வச்சுட்டு கிராமத்து பாட்டிங்கள் வந்து கதை கேட்கிற ஒரு சமூகத்தை நினைவுபடுத்துறது அவங்களுக்கு இருந்திருக்கு. இது மாதிரி. அதே மாதிரி அவங்க ஆய்வு செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீலாவகான்ற மரம், ஜக்கரண்டா மரத்தோட கிளைகள வந்து தொட்டுறலாம். அந்த மாதிரி வளர்ந்திருக்குது. அப்படின்னு அவங்களுடைய இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது என்ன ஆகுது, இப்போ டாக்டர் சவிதா என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த குல்மோகர் மரங்கள பார்க்கும்போது தான் இருக்கு. அதுவும் அந்த ஏப்ரல் மாசம் அந்த வசந்த காலத்துல வந்து அது சிகப்பு கலர்ல பூ குலுங்கி இருக்கும். அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருக்கும். நான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு மரங்களும், பூக்களும் மேல ஒரு பெரிய அந்த பெண்களுக்கு 2 பேருக்குமே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஆய்வு இவங்க முடிச்சுட்டு அந்த பக்கமா நடந்து போகும்போது, அவங்க அப்பதான் அந்த நீலவாக ம மரங்கள் பூத்து குலுங்கக்கூடிய சாலை வழி நடந்து போறாங்க. அ அப்ப அங்க அது வந்து ஊதா கலர்ல பூத்து அப்படியே கிடக்கு. அது கீழ விழுந்திருக்குது நெறைய பூக்கள் எல்லாமே. ஆனா இந்த மரங்கள் எல்லாமே 2 பக்கமும் வளர்ந்து ஒன்றை ஒன்று அந்த கிளைகள் தொட்டுக்கொண்டு, அந்த இலைகள் வழியே அந்த சூரிய கதிர்கள் அப்படியே வந்து என்ன சொல்றது? லேசர் ஷோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரியான ஒரு ஆட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு. கீழ இருக்கக்கூடிய அந்த பூக்கள்ல பட்டு தெறிச்சு, அது அங்க காட்டக்கூடிய அந்த ஒரு பிம்பமே வந்து அது அப்படியே என்ன சொல்றது? அது ரொம்ப ஒரு
வேறு ஒரு உலகத்தை இதா இருக்குது. அவங்க அத பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவங்க இருவருமே வேறு ஒரு நிலையில பேசிட்டு போகும்போது, இந்த பூக்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு வசீகரமான ஒரு மிஸ்டிக் தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சவிதா சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து இவங்கள வந்து "ஓ! எனக்கு எதுமோ இந்த பூல வந்து வாசமே இல்ல." அப்படின்ற அதனால தான் எனக்கு எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. எனக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து இவங்க பகிர்ந்துக்கிறாங்க கீர்த்தனா. ஸோ இவங்களுக்கு ஒரு மாரி மிஸ்டேக் உணர்வும், இந்த பெண்ணுக்கு வந்து இந்த இந்த மரத்த பத்தி நெறைய தெரிஞ்ச இந்த தாவரவியல் மாணவி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த முக்கியமா அதோடைய வாசமே இல்ல அப்படின்றபோது அவங்களுக்கு ஒரு சோகம் மனசுல இது வருது. ஸோ இந்த மாதிரி இவங்க அந்த ஒரு 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 குறியீடாவே அவங்களுடைய இடத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க வந்து ஆ கீர்த்தனா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் மாதிரியான ஒரு இது. அ அம்மா வந்து திருச்சியிலே இருக்கிறாங்க. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி சொல்லி தொந்தரவு பண்றாங்க. இவ இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் தன் சுதந்திரத்த விட்டுக் குடுக்காம, அ ஆய்வு செய்யற இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்து, திரும்ப இந்த ஆய்வு மூலியமா அமெரிக்கா போறதுக்கு தயாரா இருக்கிறா. அதாவது வந்து அவள் தேடல் வந்து ரொம்ப விரிவா இருக்கு. அவ இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு தான் இது பண்றா. அதுதான் இங்க மெயின். ஆனா அதே சமயத்துல ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அவங்களுக்கு தன்னுடைய அ அலுவலகத்துல நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டில, இந்த டாக்டர் பீட்ன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுடைய பிறந்தநாள் விழால அது மாதிரி ஒரு ஃபங்ஷன்ல வந்து அவங்க அனிருத்துன்றவங்க மகன கூட்டிட்டு வராங்க டாக்டர் சவிதா. அவரு அப்போ வந்து வாசிக்கக்கூடிய கிட்டார் ஆகட்டும், அங்க வந்து குடுத்திருக்கக்கூடிய பாடல் ஆகட்டும், அவர் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, "வேக் அப் சிட்" அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹிந்தி படத்துடைய பாடல் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. கிட்டார் வாசிச்சுட்டே பாடக்கூடிய பாடல். கிட்டத்தட்ட அந்த இளைஞனும் அனிருத்தும் கிட்டத்தட்ட ஒரு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இளைஞன் தான். ஏன்னா "ஹி கெட் லாஸ்ட்" அப்படின்ற மாரி சொல்லக்கூடிய ஒரு பையன். ஏன்னா பெற்றோர்கள் வந்துடைய பாரத்த வந்து பையன் மேல போடுற மாதிரி, அவங்களுடைய கனவுகளை பையன் மேல போட்டு, பையன பெரிய மருத்துவர் ஆக்கணுன்ற ஒரு ஆவல் இருப்பாங்க. அந்த பையன் அவ்வளோ அ படிச்சுட்டு ஒரு விருப்பம் இல்லாம இருப்பான். இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய டாக்டரா இருக்காங்க. ஆனா இவங்க கணவர் எங்கன்னு ஒரு கேள்விக்குறி நமக்கு வருது இயல்பாவே. இதுக்கெல்லாம் பதிலா வந்து டாக்டர் ஷர்மிளான்னு ஒருத்தங்க கூட வந்து வேல பார்க்கும்போது நமக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட அந்த ஆஃபீஸ் காசிப் மாதிரி இவங்க ப்ராஜெக்ட்ட பத்தி பேசுறத விட்டுட்டு, சவிதாவோட அத்தனை ஹிஸ்டரியும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவங்க கணவர் வந்து அயோவால இருக்காரு. 2 பேரும் டைவர்ஸ் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். அவரு ஒரு புரொஃபஸரா அயோவா யூனிவர்சிட்டில ஒர்க் பண்றாரு அமெரிக்கால. அப்படின்ற மாரி இந்த மாரிலாம் பல பாராட்டிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க நல்லவங்க தான். ஆனாலும் இந்த ஒரு அலுவலகம் சார்ந்து வரக்கூடிய அந்த அவதானிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, டக்குனு எனக்கு வந்து ஆதவனுடைய சிறுகதைகள் சிலலாம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த சிவப்பாகவும், உயரமாகவும், மீசை இல்லாமல் அப்படின்ற ஒரு கதையில கிட்டத்தட்ட அந்த அலுவலகத்துல நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணைகள். அங்க போலித்தனங்கள். ஏன்னா, அங்க ஒருத்தர் வந்து தேங்க் யூ, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ரொம்ப ஃபார்மலா சொல்றது எல்லாமே அந்த பெண்ணுக்கு ரொம்ப வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது? அது உண்மையா இல்லாம வந்து ஒரு போலித்தனமாவும், கிண்டல் பண்ற தொனியில சொல்ற மாரி இருக்கும். புதுசா வந்தவங்களுக்கு. அப்படின்ற மாரி ஒரு இது பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா, இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆய்வு நிலையத்தில இருக்கவங்களும் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இருக்கும்போது, மனிதர்கள் அவர்கள் நடந்துக்கக்கூடிய விதம் அப்படின்னு இந்த கதை போய்க்கிட்டே இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில அனிருத் இறந்துடுறான். அதன் பின் நடக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கல். அதே சமயத்தில வந்து இவங்க கீர்த்தனா அமெரிக்கா வந்துர்றாங்க. அ கலிஃபோர்னியா யுனிவர்சிட்டில வந்து அவங்க இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில பார்க்கும்போது பார்த்தோம்னா, கீர்த்தனா வந்து அ அங்கேயே வந்து அமெரிக்காலயும் கிட்டத்தட்ட இந்த ஓக் மரங்களும், சைக்கமோர் மரங்களும் இதே மாதிரி மரங்கள் வந்து அந்த யுனிவர்சிட்டி சாலைகள் எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க. அங்கருந்து வரும்போது அதே மாதிரி இங்க இந்த ஜக்ரான்ட்ரான்ற மரம். அந்த நீலவாகா மரங்கள் பூத்து குலுங்குன சாலை வழியாவும் வராங்க. இங்க நல்லா வாசம் வீசுது. அதோட இயற்கையான ஒரு தன்மையில. அந்த இடத்துல தான் அவங்க அடிக்கடி போயிட்டே வராங்க. கிட்டத்தட்ட 1 ஆண்டு அவங்க கழிக்கும்போது, இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு முறை வந்து அ டாக்டர் சல்மிளா வந்து இவங்கள கேட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்டி நான் அமெரிக்கா வரதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து கதையுடைய இறுதி பகுதி தெரியுது. இந்த சந்தர்ப்பத்துல வந்து அ டாக்டர் சவிதா வந்து பையன இழந்த உடனே அவங்க ரொம்ப இதாயிட்டாங்க. அவங்க கணவர் அங்க வந்துட்டு, அ அவருக்கு ஐயோவா கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் வரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா அப்பவே வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு அ கர்ப்பமா இருந்தாங்க. ஒரு 2ண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டேஜ். இதுக்குள்ள போயிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்ற மாரி தகவல் சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் மேடம். என்னது இவங்க டாக்டர் சவிதா அமெரிக்கா வராங்களா? 50 வயதான பெண்மணியாச்சே அப்படின்னு டக்குனு அங்க வரும்போது அந்த கதை முடியிற இடம் வந்து கரெக்ட்டா அந்த நீலவகா பூத்து குலுங்கக்கூடிய அந்த கலிஃபோர்னியா யுனிவர்சிட்டி சாலையில வந்து நிப்பா. இத்தோட இந்த கதை முடியுது. ஆனா இந்த கதை அந்த இடத்துல வாசனைய விடக்கூடிய அந்த இடைவெளி அப்படின்னு பார்க்கும்போது, அது அவங்களுடைய வாசகர் மனதுல வந்து அப்படியே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்த இடத்த கொண்டு போய் விட்டுருது. சவிதா அந்த இடத்துல அடைஞ்ச உணர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு சந்தோஷமா அப்படின்னு சொல்லாம, கிட்டத்தட்ட ஒரு அவள் வந்து இது எப்படி இது? இதுக்கு இது ஈடாகுமா? அப்படின்ற அவளுடைய ஒரு மனப்பான்மை அந்த இடத்துல வந்து ஒரு அதிர்ச்சி தான் சொல்ல முடியும். வாசகனும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் வந்து விட்டுறாங்க. எல்லாத்தையும் சட்டுன்னு அந்த டாக்டர்
சவிதா தியாகம் பண்ணிட்டு அமெரிக்கா வந்துடுறாங்களே, அதனால வரைக்கும் அவ்வளோ பிடிவாதமா அந்த பையனை டாக்டர் ஆக்கிருவேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, வாழ்க்கையை ஒன்று அடிச்சுட்டு போகக்கூடிய இதுல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய இயல்பையும் மீறி கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு வாசமில்லை அவங்களுடைய தேடல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இன்னொரு குழந்தை எனக்கு என்னமோ அது இந்த கதையை வாசிக்கும் போது அந்த அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த இன்னொரு குழந்தையுமே இந்த அனிருத்தின் இன்னொரு முகமா தான் பார்க்க போறாங்களோ, இந்த பையனை இவனோட இயல்பையே வளர்க்க விடாம அனிருத்தோடைய சாயல்லையே பார்த்து அந்த ஒரு அவனுடைய இயல்பை மலர செய்யாம விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு திடுக்கிடல் நமக்கு வரதான் செய்யுது. மிக்க நன்றி மதன். தொடர்ந்து நம்ம கேள்விகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கேட்போம். எனக்கு சில கேள்விகள் இருக்கு, சொல்லுங்க. நன்றி. நீங்க விமர்சனம் பத்தி மதன், நீங்க பாலாஜியுடைய விமர்சனம் பத்தியும் இல்ல விஜய் சத்யா பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முதல்ல நண்பர்களுக்கு நன்றி. இது ஒரு எழுத்தாளர்னு வந்து ஒரு முதல் கதை எழுதணும்னா படிக்கிறதுக்கே ஆள் இல்லாத சமயம் தான். ஆனா இந்த கதையை இத்தனை முறை படிச்சு விஷ்ணுபுரம் வாசக நண்பர்களாகட்டும், பாலாஜி கிட்டலாம் 3-4 முறை படிச்சிருக்காரு அவரு. ஸோ விடாம தொல்லைப்படுத்தியிருக்கேன். அண்ட் விஜயும் ஒரு பெரிய விமர்சனம் கட்டுரை மாதிரியே கிட்டத்தட்ட எழுதியிருந்தாரு குரூப்ல. இப்பயும் அவ்வளவு விரிவா படிச்சுட்டு பேசுறாரு. அது எல்லாத்துக்கும் கதை நல்லா இருக்கோ இல்லையா அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு காரணம்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு எப்பயுமே நன்றி உள்ளவனா இருப்பேன். அந்த எல்லாருமே நுணுக்கமான வாசகர்களும் கூட. எனக்கு நான் ஒரு ஒரு உலகத்தை உருவாக்கணும்ன்றதுல மட்டும்தான் என்னோட பிரயத்தனம் இருந்தது. ஆனா அதுல உள்ள தொடர்புகள், அது ஒருத்தருக்கு எப்படி பொருள்படுது. இப்போ பாலாஜி ஒஹாயோல அவர் பார்த்த செடியை சொன்னதா இருக்கட்டும், இல்ல விஜய் அவர் வளர்த்த ரோஜாவை சொன்னதாகட்டும், அதுல அவங்க தொடர்பு படுத்திக்கிற விதம், அது ஜக்கரண்டாவோட வந்து சேர்றது, அது எல்லாமே எனக்கும் கேட்க புதுசாவும் புது கதையை கேட்கற மாதிரி தான் இருக்கு. அது என்னோட கதையை பத்தி அவங்க பேசுற மாதிரியும் தோணல. அண்ட் அது அவங்களோட நுணுக்கமும் அவங்களோட உணர்வுகளையும் இன்னும் நல்லா பிரதிபலிக்குதுன்னு. ஸோ அது ரொம்ப நன்றி. அண்ட் வேற ஏதாவது இதுல இன்னும் நான் செய்யக்கூடியது, இதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு உந்துதலாவும் இருக்கு அவங்க பேசுறது. எவ்வளவு ஆழ்ந்து படிக்கிறாங்கன்னா நாளைக்கு இன்னொரு கதை எழுதலாம் அப்படின்னு. இப்போ பாலாஜி சொன்ன மாதிரி ஓகே நீ எழுதுனா இன்னொரு கதையை படிக்கிறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. அண்ட் இதை எடுத்து நடத்தணும்னு முடிவு பண்ண சொல்லணும் இதற்கும் நண்பர் பாலா, ஜமிலா மேடம், எப்பயும் போல அன்பும் மரியாதையும். நன்றி மதன். பாலாஜி, இப்ப உங்களுடைய கேள்விகள் விஜய் சத்யா மாறி மாறி நீங்க கேட்கலாம். ஓகேயா? நானே தொடங்குறேன் கேள்விகளை. மதன், ஆழமான இலக்கிய வாசிப்பு உள்ளவர்னு தெரியும் எனக்கு. உங்களுக்கு உங்களை அதிகம் கவர்ந்த ஒரு ஆளுமை அப்படின்னா நாம் சாம்ஸ்கி, அப்புறம் கார்லியும். இந்த 2 பேருடைய ஒர்க்கையுமே ரொம்ப ஆழமா படிச்சிருக்கீங்க. உரையாடும் போது அவங்களுடைய கோட்ஸ் எல்லாம் அப்பப்போ வருது. ஸோ இது மட்டும் இல்லாம பொருளாதாரம், அறிவியல், இப்படி அரசியல், இப்படி எல்லா பின்புலங்கள்லயும் உங்களுக்கு வாசிப்பு இருக்கு. ஒரு புனைவு எழுத்தாளனா இந்த அபுனைவு வாசிப்பு புனைவுக்கான தூண்டுதல் அளிக்குதா? அது இல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஆப்புனைவுல பெரிய ஈடுபாடு உண்டு. ஸோ எக்கனாமிக்ஸ், பிலாசபி அண்ட் நியூரோ பயாலஜி அது சம்பந்தமானது தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். ஆப்புனைவு வந்து ஒரு புனைவு எழுத்தாளனுக்கு ரொம்ப முக்கியமானதுன்றது தான் என்னோட கருத்து. இப்போ 2020 நடக்கிற ஒரு கதையை, இப்ப சமகாலத்துல இருக்கிற ஒரு கதையை கூட நம்ம எழுதுறோம் அப்படின்னா தமிழ் இலக்கியத்துல என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் எழுதப்பட்ட கதைகளை படிச்சிருக்கீங்களா? படிச்சுட்டு 1950களில் தமிழ் சிறுகதையில எழுதப்பட்ட கருத்தையே இப்போ ஒரு புது கருத்துன்ற மாதிரி விதவை மறுமணத்தை கிளைமேக்ஸா வச்சு ஒரு கதை எழுதணும்னா அதை எப்படி பார்ப்பாங்க? இதெல்லாம் 70 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்துல எழுதியாச்சு. இதுக்குன்னு ஒரு புனைவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அதெல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க. கூப்பாரா படிச்சிருக்கீங்களா? சூரா படிச்சிருக்கீங்களா? எஸ்ரா ஜெயமோகன் படிச்சிருக்கீங்களா? அப்போ ஒரு தமிழ் கதை எழுத வரும்போது உங்களுக்கு தெரியும் அது வந்த தூரம் எப்படின்னு. அதே மாதிரி நாம சில மதிப்பீடுகளை வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும். ஒரு ஒரு ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டில இருக்கும் அப்படின்னா அதுக்கான மதிப்பீடுகள் இருந்தது. கேபிட்டலிசம் வந்தது. முதலாளித்துவத்தை 3 விதமா பிரிக்கிறாங்க. ஏர்லி கேபிட்டலிசம், மிடில் கேபிட்டலிசம். இப்ப நம்ம வாழ்ந்துக்கிறது வந்து லேட் கேபிட்டலிசம். இப்ப லேட் கேபிட்டலிசத்துல இருக்கும்போது ஒருத்தனுடைய சிந்தனையில வந்து எந்தெந்த விஷயங்கள் பாதிக்குது, அது கல்ச்சர்ல, ஒரு பண்பாடுல, ஆர்ட்ல என்னெல்லாம் மாற்றம் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி தெரிஞ்சிருந்தாதான் அது வந்து இலக்கியத்துல சரியான விதத்துல பிரதிபலிக்கும். இல்லைன்னா ஒரு ஒரு கதையில வர கேரக்டருக்கு ஆழத்தை கொடுக்கறதுக்கு நம்ம தவறிடுவோம் அப்படின்னு தோணுது. நீங்க அத வலிந்து புகுத்தணும்னு இல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஒரு கதையை வடிவமைக்கும் போதோ, ஒரு ஒரு கதையில ஒரு கதை மாந்தரை உருவாக்கும் போதோ அவன் இதனோட கலவையா தான் வெளியே வருவான். அது நேரடியா சாம்ஸ்கி இப்படி சொன்னாருன்னோ இல்ல ஆஹ் உள பகுப்பாய்வு முறைகளை உபயோகப்படுத்தியோ அந்த கேரக்டர் நம்ம டிசைட் பண்ண தேவையில்லை. ஆனா ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் அவனை டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ போஸ்ட் கேபிட்டலிசம், லேட் கேபிட்டலிசத்தை பத்தி சொன்னோம். லேட் கேபிட்டலிசம் அப்படின்றது 1980 90களுக்கு அப்புறம் வந்த ஒரு முதலாளித்துவ முறையை தான் போஸ்ட் கேபிட்டலிசம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அது லேட் ஸ்டேஜ் கேபிட்டலிசம் மென்ஷன் பண்றாங்க. இப்போ போஸ்ட் மாடர்னிசம்ன்றது நம்ம இலக்கியத்துல அடிக்கடி கேள்விப்படுற பின் நவீனத்துவம்ன்றது பல டைம் ஜே பேசியிருக்காரு. தொடர்ந்து தமிழ்லயும் அதுக்கான அறிமுகங்கள் இருக்கு. சமீபத்துல கூட அஜிதன் அதை பத்தி பேசினாரு. ஸோ அதுக்கு ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் ஒரு கல்ச்சுரல் கிரிட்டிக் இருந்தாரு, அமெரிக்கன் கல்ச்சுரல் கிரிட்டிக். அவர் வந்து ஒரு 1980s 90sல ஒரு புக் எழுதியிருக்காரு. அது வந்து போஸ்ட் மாடர்னிசம் இஸ் அ கல்ச்சுரல் கிரிட்டிக் ஆஃப் இஸ் அ கல்ச்சுரல் டோக்கன் ஆஃப் லேட் கேபிட்டலிசம். நீங்க லேட் கேபிட்டலிசத்துல வாழ்ந்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிசம் தான் அதனோட கல்ச்சுரல் பிரதிபலிப்பு. அப்போ வேற விதமா சொல்லணும்னா மார்க்சியத்துல என்ன சொல்றாங்கன்னா அடிப்படை ஸ்ட்ரக்சர்ஸ் சில இருக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர், நீங்க எப்படி சப்ளை வருது, டிமாண்ட் வருது, பணம் எப்படி கொடுக்குறீங்க வாங்குறீங்க. மேல இருக்கிற பண்பாடு, இலக்கியம், கலை அதெல்லாம் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்றாங்க. அப்போ இந்த அடிப்படை ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கோ அதுதான் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸை டிஃபைன் பண்ணும். அது ஒரு விதத்துல குறுகலான வாதம். ஆனா ஒரு விதத்துல அதுக்கான பொருளும் இருக்கு. நீங்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறையில இருக்கீங்களோ அதுக்கான மதிப்பீடுகள் தான் இருக்கும். இப்ப நம்ம பேசும்போதே சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபியூடலிஸ்டிக் வேல்யூஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். அப்போ வேல்யூஸ்ன்றது ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டி டிசைன் பண்ணிருக்கு. இப்ப இருக்கிற வேல்யூ அது இல்லை. இப்போ நம்ம மேனேஜர் வந்து எனக்கு என்ன லே ஆஃப் பண்றாரு, லே ஆஃப் பண்ணும்போது அவர் கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லை. என் குழந்தை குட்டிங்களை பத்தி அவர் நினைக்கலன்னு நீங்க இப்ப ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ணையார் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாருன்னா 30 வருஷமா என் பண்ணையாருக்காக அவருக்காக உழைச்சேன், எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் எனக்காக நிக்கல அப்படின்றது அப்போ ஒரு வேல்யூ சிஸ்டம். அந்த அப்ப கேள்வி கேட்கற மாதிரி கதைகள் எழுதப்படலாம், சினிமாக்கள் எடுக்கப்படலாம். இப்போ வந்து அப்படி ஒரு சினிமா எடுக்கப்படாது. இப்ப எடுக்கிற படம்லாம் அப் அப்படிதான் எடுப்பாங்க. அப் மாதிரி படங்கள். ஒரு வெளியில இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கூப்பிட்டு வந்து அவங்க லே ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க, நீ போயிடுவேன், உனக்கும் அந்த பிசினஸ்க்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு கதையா எழுதப்படும் போது இதெல்லாம் வெளிப்படணும் அதுல. அப்போ சமீபத்துல நியூரோ சயின்ஸ்ல என்ன நடக்குதோ, இல்ல எக்கனாமிக்ஸ்ல என்ன நடக்குதோ, இல்ல கல்ச்சரலா என்ன மாறுதல் வருதோ அது எல்லாத்தையும் தொகுத்து வச்சுக்கிட்டோம்னா கதை எழுதும்போது இன்னும் காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களை சலனமும் படுத்தும். ஒண்ணு ஆப்புனைவு படிக்கிறது, புனைவு எழுதும் போது உங்க கேரக்டர்ஸை நல்லா டிசைன் பண்றதுக்கு உபயோகப்படும். ரெண்டாவது, ஆப்புனைவு படிக்கும் போது உங்களுக்கு சில கேள்விகள் வரும். இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் அது அப்படி இல்லை, ஏன் இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கான பதிலை நீங்க புனைவுல வச்சு தேட ஆரம்பிக்கலாம். இப்போ 1890களில் 1890ல ஒரு முறை டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக்கன் பிரைமரி நடந்துச்சுங்க. அங்க யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்றத பத்தி ஒரு சின்ன குழப்பம் வருது. அப்போ டெலிகம்யூனிகேஷன் அப்பதான் அதிகமா வருது, தந்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஒரு தந்தியில இவரை விட இவருக்கு தான் அதிகம் கூட்டம் சேர்ந்துச்சுன்னு ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணி தந்தி அடிக்கிறார். அது மூலமா நாமினேஷன் அவர் வாங்கி அவர் பிரசிடென்ட் ஆகுறாரு. ஆக்சுவலா வின் பண்ணது இன்னொருத்தர் தான். ஆனா ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன், இல்ல மேனிப்புலேட்டட் கம்யூனிகேஷன் த்ரூ அ மீடியம், யூ பிகம் அ பிரசிடென்ட். அவர் வந்து 4 வருஷம் அமெரிக்கா வாழ்ந்திருக்காரு, லிவ்ட் அஸ் அ பிரசிடென்ட். என்ன சின்ன மாற்றம்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான். ஒரு புது கம்யூனிகேஷன் மாடல் வந்துச்சு, அதை முதல்ல கையாண்டவங்க தனக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தே ஆட் பவர். இப்போ சாம்ஸ்கி பத்தி பேசுனீங்க இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஒரு டெமோக்ரஸில நீங்க அதை முன்ன மாதிரி அத்தாரிட்டினிசம் மாதிரி இதுதான் நடக்கும், நீங்க எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஓட்டிங் பவர் இருக்கு, எல்லாரும் வந்து அதை எதிர்த்து போராடுவாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் நீங்க நம்ப வைக்கணும்னா அவங்களே நம்பணும். ஆமா இவங்க வந்தாதான் சரி, இவங்க வந்தா தப்புன்னு. அப்ப என்ன பண்ணணும்னா யூ நீட் டு மேனுஃபேக்சர் எ கன்சென்ட். எல்லாருக்குமான ஒரு முடிவுகளை நீங்க மேனுஃபேக்சர் தான் பண்ணணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம், நீங்க அதை கேட்டுக்கிட்டா போதும். இதுதான் தொடர்ந்து மீடியா பண்ணுது.
ஸோ இலக்கிய மீடியாலையும் சினிமா மூலமாகவும் இல்லை ஆர்ட் மூலமாகவும் தொடர்ந்து வந்து ஒரு கன்சென்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை படிக்கும்போதே எனக்கு என்னெல்லாம் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது, நான் மதிப்பீடுகள் நினைச்சு இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் எது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. அதை நான் ஒரு புனைவுல வச்சு எழுதணும்னு ஆரம்பிக்கும் போது அது ஒரு கதையா மாறுது. ஸோ ஒன்று அப்புனைவு படிச்சு அது புனைவுக்கான கதை மாந்தர்களுக்கும் ஒரு ஆழத்தை கொடுக்கலாம், அல்லது அப்புனைவு படிக்கும்போது இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படின்றத புனைவுல வச்சு தேடலாம். இந்த 2 காரணத்துக்காகவும் ஆப்புனைவுகளை தொடர்ந்து படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். விரிவான பதில். நன்றி. நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. மதன், ஆக்சுவலா இந்த கதையை வாசிக்கும் போது எனக்கு வந்து ஆதவன் கதைகள் சில ஞாபகம் வந்தது. அதே மாதிரி ஜேவோட பிரதமன் கதை கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான கசப்பை வந்து அந்த சமையல்காரர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மனமான ஒரு பிரதமனை செஞ்சு வரவிட்டிருப்பார். அந்த கதை முடியும் போது அவ்வளவு கசப்பான ஒரு உணர்வை வந்து அது கிட்டத்தட்ட ஒரு பிரசாதம் கொடுக்குற மாதிரி அனைவருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அன்பை வெளிப்படுத்துற ஏதோ ஒன்று, அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த இடத்துல. உள்ள கசப்பு வந்து வெளியில வர்றது ஒரு சுவையான ஒரு இனிப்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனா ஆதவன் கதையில பார்க்கும்போது இந்த சிவப்பான உயரமான அந்த மீசை இல்லாம அந்த கதையில கூட பார்த்தீங்கன்னா கடைசியில முடியும் போது ஒருவரை ஒருவர் ஜெயிக்க நினைத்தார்கள், கடைசியில் ஒருவர் தோற்று போனார்கள் அப்படின்ற இடத்துல நம்மளை விட்டுருவாரு. அந்த அந்த மனிதருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான ஒரு காதல் கதையா வருமே, கிட்டத்தட்ட அது வாரப்பத்திரி வரக்கூடிய கதையா கூட இருக்கலாம். ஆனா ஆதவனுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப யதார்த்தம் அப்படிதான் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வேண்டிய இந்த போட்டி இந்த உலகுல வரும்போது அங்க என்ன ஆயிடுது, வேற ஏதோ ஒண்ணு இழந்துருது. அந்த இயல்பான ஒரு நேயம், மனித நேயமோ அன்போ ஏதோ ஒண்ணு போயிடுது. விரக்தி தான் அங்க நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டோன் வந்து உங்க ஸ்டோரியில நான் பார்க்கும்போது இருந்தது. அந்த விரக்தி ஆதவன் உங்களை அதிகமா பாதிச்சிருக்காரா? ஒண்ணு உண்மை, ஆதவன் வந்து அதிகமா பாதிச்சிருக்காரு. நான் ஆரம்ப காலத்துல கதைகள் எழுதணும்னு நினைச்சப்பவும் ஆரம்ப காலத்துல தமிழ்ல சிறுகதைகள்னு நான் படிக்க ஆரம்பிச்சப்போ ரொம்ப பிடிச்ச சிறுகதை ஆசிரியரா நான் நினைச்சது ஆதவனை தான். ஸோ ஆரம்ப காலத்துல அதனால தொடர்ந்து ஆதவனும் இன்னொரு இடத்துல சுஜாதா, இவங்க 2 பேரும் வேற வேற விதத்துல என்னோட சிறுகதைகள்ல வந்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்வையில ஆதவன் ஏற்படுத்தின அந்த பாதிப்பை தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்துட்டதா நான் நம்புறேன். எனக்கு வந்து அவர் சொல்ற மாதிரி ஒரு சாதாரணமான கதையில ஒரு அசாதாரணமான மன உணர்வுகளை பிரதிபலிக்கிற விஷயங்கள் மேல எனக்கு ஈடுபாடு இருந்தாலும், ஆனா வெறும் அதை மட்டும் பிரிச்சு பிரிச்சு அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு கடைசியா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு 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 விரக்தி மனநிலை கொண்டு போய் முடியறது இருக்கு இல்லையா, அப்படி முடியக்கூடாது. அந்த விரக்தி மனநிலைக்கு போனோம்னா அதுக்கு நான் ஒரு கதையை எழுதி அதை கொண்டு இன்னொருத்தர்கிட்ட கடத்தணும்னு நான் விருப்பப்படுறது இல்லை. இந்த கதையை கூட நான் எடுத்தது வந்து அனிருத் எப்படி ஒரு விதமான முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஆளா போயிட்டான், அவனை எப்படி ஈஸியா ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் என்னை ஆழமா பாதிச்சது இந்த கதையை நான் யோசிக்க ஆரம்பிச்சப்போ. ஆனா நான் எழுத ஆரம்பிச்சு வந்தப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் அனிருத் மட்டும் மையமா வச்சு கதையை எழுதியிருந்தேன்னா அதுதான் என்னோட முடிவா இருக்கும். இஸ் ஈஸிலி ரீப்ளேசபிள். இவ்வளவு நாள் இப்படி அம்மான்னு இருந்தாங்க, போன உடனே இன்னொரு குழந்தை போயிட்டாங்கல்ல அப்படின்றதான். நான் கதையை எழுத ஆரம்பிக்கும் போது என்னால அப்படி எழுத முடியல. சவிதாவோட பார்வை வந்துருச்சு அண்ட் சவிதா அதிகமா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் கடைசியா முடியும் போது நீங்க சொன்ன மாதிரி அந்த நறுமணம் வந்து சேருது லாஸ் ஏஞ்சலஸ் வந்த பிறகு. மேபி அவங்க திரும்பவும் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறது தான் அவங்களோட இயல்பான நிலை போல அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் முடிவா தான் கதை முடிஞ்சது. நான் ஒருவேளை ஆதனோட பாதிப்புல இருந்திருந்தா அனிருத் பார்வையிலே கதையை சொல்லிட்டு அவன் இறந்ததோட கதையை முடிச்சிருப்பான். அதை மீறி ஏதோ ஒரு விஷயம் இந்த போனதுனாலதான் எனக்கே ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. ஓகே, வேற ஏதோ பண்றோம் கதையில, முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. அதனால ஆதவன் வந்து கதை எழுதுறதுலயும் அந்த மன உணர்வுகளை எழுதுறதுலயும் கண்டிப்பா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஆனா என்னோட பார்வையில பெரிய பாதிப்பு ஆதவனோடது இல்லைன்னு நம்புறேன். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த நம்ம கேன்சருக்கு வந்து மருந்து இதுக்கு செல் லெவல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதாகட்டும், அவங்க கதையிலே நிறைய நீங்க வந்து கலைச்சொற்களை உபயோகப்படுத்துறீங்க. கிட்டத்தட்ட அந்த கதையை படிக்கும்போது டெரேரியம்னா பெருசா எனக்கு தெரியாது. அதை போய் சர்ச் பண்ணி பார்க்குறது. சிஒய்பி ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்புறம் பாலிமரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பிசிஆர் அது ஒன்று ரியாக்ஷன்.
படிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நீங்க எழுதக்கூடிய கதைகள் இது. அதாவது இந்த கதைக்கு நீங்க நிறைய வேலை செஞ்சிருக்கீங்களா? இல்ல நீங்க ஆல்ரெடி இந்த துறை சார்ந்து ஏதாவது நீங்க முன்னாடியே வேலை பார்த்துருக்கீங்களா? அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. ஆனா அது என்னோட முக்கியமான கேள்வி இல்ல. முக்கியமான கேள்வி என்னன்னா, உங்களுடைய பார்வையில வந்து இந்த மாரி இவ்ளோ இன்டெலிஜென்ட்டான பீப்பிள், அறிவியல் ஆய்வு இருக்காங்க பார்த்தீங்களா? என்னுடைய நண்பர்கள் மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா, ஆனா இந்த மாரி ஒரு சிக்கல் வரும்போது, அவங்களுடைய எடுக்கக்கூடிய இந்த முடிவெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தே ஆர் அவங்க ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கா ஏதோ அவங்களுடைய புத்திய யூஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அந்த இதுக்கு வந்து அவங்க எடுக்கக்கூடிய தீர்வு வந்து ஒரு மனதோட மனம் உரையாடி, அது மாதிரியான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க இது இன்னும் அந்த அறிவ தான் உபயோகப்படுத்தி பண்றாங்க. அது வந்து ஒரு மெக்கானிக்கலா ஒரு இயந்திரத்தனமா இருக்கிறதா நானும் உணர்ந்திருக்கிறேன். நீங்க அது மாரி உணர்ந்திருக்கீங்களா? இந்த கதை எனக்கு அதுதான் சொல்லுது ஆக்சுவலா. ஆமா. அது ஒரு விதத்துல உண்மையா கூட இருக்கலாம். நீங்க அது இயந்திரத்தனமான்றதை விட ரொம்ப என்ன சொல்றது, உணர்வு ரீதியா போகாம தர்க்க ரீதியான முடிவுகளை நோக்கி போறாங்களோ அப்படின்னு. அது எல்லாருக்குமான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். இப்போ 17ஆம் நூற்றாண்டுல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உருவாச்சு. அப்போ வந்து இயந்திரம் தான் இயந்திரத்தை வடிவமைக்கிறோம். முதல்ல மனிதன் இயந்திரத்தை வடிவமைக்கிறான். அப்போ என்ன பண்றோம்னா, ஒட்டுமொத்த உலகமே ஒரு பெரிய இயந்திரம். இதை உருவாக்குனவர் வந்து ஒரு பெரிய மெக்கானிக். அவர் தான் கடவுள். அவர் அவர் உருவாக்கின இந்த உலகத்தோட லாஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பர்ஃபெக்ட், நம்ம வந்து இந்த உலகத்தை ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். இதுதான் வந்து லாஜிக். அவங்க இதை வச்சுதான் பிசிக்ஸ் ஆரம்பிச்சது. நியூட்டனா இருக்கட்டும், கலீலியோவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அந்த மாபெரும் மெக்கானிக்கோட மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. அந்த பார்வை வந்து அவங்கள அதை விட்டு வரவே இல்லை. இது வந்து பலருக்கு வந்து இந்த சிந்தனை விட்டு வெளியே வர முடியாதனாலேயே அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க மிகப்பெரிய ஆம், ஆஹ், முடிவு. இப்போ உதாரணத்துக்கு நியூட்டன் எடுத்தாங்க. நியூட்டன் வந்து ரெண்டு நிலாவுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிறது ஒரு ஈர்ப்பு சக்தி. அதனாலதான் அது கரெக்டா இப்படி சுத்துதுன்னு பாதை வகுத்து மேத்தமெட்டிக் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் கண்டுபிடிச்சு ப்ரூவும் பண்ணிட்டாரு. ஆனா அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவர் எதுக்கு வந்தாருன்னா, இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னா ஏதாவது ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கணும் இல்லையா? நிலா ஒரு இடத்துல இருக்கு, பூமி நடுவுல இருக்கு, நடுவுல ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க வந்து ஒரு 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 சக்தி இருக்குன்றீங்க. இப்ப இந்த சக்தின்றது மிஸ்டிக் ஆயிடுது. அது மெக்கானிக் இல்ல இல்லையா? அவர் அதை நம்பல. ஆனா அவரோட லா, அவர் கண்டுபிடிச்சது எல்லாமே அதுக்கு தான் சொல்லுது. சோ கடைசி வரைக்கும் இது ஏன் தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டே இருந்துட்டு தான் போனாரு. He didn't even know how much he figured out. அதுக்கு அடுத்து வந்தவங்க பேச ஆரம்பிச்ச பிறகுதான் அதுக்கான பொருள் வருது. அப்போ நீங்க எந்த வேலையை தொடர்ச்சியா செய்றீங்களோ, உங்களுடைய பார்வையை எது வடிவமைக்குதோ, அது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்லயும் ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸை கொண்டு வந்துதான் சேரும். அண்ட் அப்போ மெக்கானிக்கல் பிலாசபின்னு பேசணுமா, இப்போ 1950s 60sலாம் நியூரான்ஸை பத்தி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஐசி சர்க்கியூட்னு வந்துட்டோம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா நியூரல் சர்க்கியூட்னு பேச ஆரம்பிச்சோம். அதை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்ப நியூராலஜி பத்தி பேசுற எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நியூரல் சர்க்கியூட், லூப், இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சோம். ஏன்னா அப்போ வந்து நம்ம தொடர்ந்து எலக்ட்ரானிக்ஸ் யுகத்துல இருந்தோம். அது சம்பந்தமான வார்த்தைகள் தான் வந்தது. அப்போ அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு ஆராய்ச்சியாளனா இருக்கான், அவன் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணோம்னா தர்க்க ரீதியா இதான் என்னோட கோட்பாடு, இதுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், இப்படி பண்ணனா இதுக்கான தீர்வு வருது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் பண்றான்னா அது ஒரு வாழ்க்கை பார்வையவே மாத்திரும். அப்ப அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணதான் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது வந்து பொதுவான பார்வை. ஆனா அதை மீறி மீறல்கள் இருக்கலாம். ஆனா பொதுவா ஒரு கதையை வடிவமைச்சு ஒருத்தர் சொல்லும் போது இந்த பார்வை வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்குமோ அப்படின்ற எண்ணம் எனக்கும் இருக்கு. அதுதான் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த கட்டமைப்புக்குள்ள கதையை வைக்கும் போது அப்படிதான் அவங்க முடிவெடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சிறுகதை வடிவம் பத்தி பேசலாம். ஏன்னா உங்களுக்கு அது மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு 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 முடிவுக்கு மிக அருகில் ஒரு தொடக்கம், ஒரு ஒரு சின்ன ஒரு முரண், அப்புறம் ஒரு உச்சம், இப்படித்தான் சிறுகதை எழுதப்படுது. மிகச்சிறந்த இலக்கிய ஆக்கங்களா இருக்கிற கதைகள் இதெல்லாம் உடைச்சிட்டும் இருக்கு. ஜெயமோகன் சாருடைய பல கதைகள்ல ஒரு தான் தோன்றியான ஒரு 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 நடையும் மொழியும் இருக்கும். தத்துவார்த்தமான ஒரு உச்சம் போய் அதுவே ஒரு கவித்துவமான ஒரு முடிவுக்கும் போகும். இப்போ ஆனா பொதுவா சிறுகதைக்கான வடிவம் இது இது எழுத்து தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே இது வந்து நிறுவப்பட்டுருச்சு. உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் சுஜாதா வாட்ச் பாக்குறேன் ஒரு தூண்டுதலுக்காகன்னு சொல்லியிருக்கீங்க. இது இது புதுசா எழுதுறவங்களுக்கு இது 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 இந்த இந்த பிரச்சனை அவசியமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தேவையா?
ஆமா. நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. நான் சிறுகதை எழுதணும்னு நினைக்கும் போதும், இல்ல நான் படிக்கிற சிறுகதைகள்லயுமே ஞாபகம் வச்சுக்கிற விஷயங்கள்ன்றது இந்த ஸ்ட்ரக்சர் தான். முதல்ல எனக்கு ஒரு உலகம் அறிமுகமாகுது. அந்த எனக்கு தெரியாத ஒரு உலகமா கூட இருக்கலாம். அதை முழுசா அறிமுகப்படுத்துறாங்க ஒரு எழுத்தாளர். அப்புறம் அந்த உலகத்துல இருக்கிற கேரக்டரை நான் ரொம்ப நெருக்கமா ஃபாலோ பண்ணும்போது ஏதோ ஒருத்தரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் கூடவோ இல்ல ஒரு ஆன்டகனிஸ்ட் கூடவோ. அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்கும்போது நம்ம ஒரு சைடு எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்மளுக்கு அதுல ஒரு சின்ன பிரச்சனை தெரியுது, இல்ல கோபம் வருது, இல்ல வருத்தம் வருது. அண்ட் அந்த வருத்தத்தை நம்ம தீர்த்தே ஆகணும். அதுக்கு தான் அந்த கதையை தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பேன். எந்த கதைகள் எடுத்தாலும் இது ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணாத கேரக்டரே இருக்காது கதையில. அந்த எம்பத்தைக்காக தானே கதை படிக்கிறது, அந்த கம்பேஷனுக்காக. அப்போ அதுக்கான ஒரு தீர்வோ இல்ல தீர்வை நீ சிந்தி அப்படின்ற மாதிரியும் அந்த கதை முடியணும். இதுதான் ஒட்டுமொத்தமா அந்த அனுபவம். ஒரு கதை படிக்கிற அனுபவம் எதுக்கு? ஒண்ணு சுவாரஸ்யமா இருக்கணும், அடுத்தது ஒரு உலகத்தை எனக்கு கொடுக்கணும். அண்ட் அதுல எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல நான் புரிஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு ஒரு விஷயங்கள் என்ன மூவ் பண்ணணும். முடிச்ச பிறகும் எனக்கு அந்த கதை மனசுல நிக்கணும். இதுதான் ஹோல் ஐடியா ஆஃப் சிறுகதை இல்லையா? அப்போ இந்த ஐடியாவோட நெருக்கமா வர்றது வந்து கிளாசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஒரு கான்ஃபிளிக்ட் அண்ட் அதனோட ரெசல்யூஷன். இதை வந்து நீங்க ரெசல்யூஷன் முன்னாடி கொடுத்துட்டு கான்ஃபிளிக்ட சொல்லலாம். இல்ல கதையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாமே கான்ஃபிளிக்டே ஆரம்பிச்சுட்டு ரெசல்யூஷனை சொல்லாமே முடிக்கலாம். இந்த மாதிரி எதனா வச்சுக்கலாம். ஆனா இந்த 3 ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் இலகுவாகவும் கொஞ்சம் டைட்டன் பண்ணியும் பயன்படுத்துறது தான் தேவைன்னு நான் நம்புறேன். அண்ட் எல்லா முக்கியமான கதைகளையும் இந்த மாதிரி பிரிச்சிட முடியும். ஒண்ணுத்துல ஒண்ணு அதிகமாவோ ஒண்ணு கம்மியாவோ இருக்கலாமே தவிர இது எதுவுமே இல்லாம வெறும் ஒரு உரையாடலையோ இதுவோ கதையா கொண்டு போனோம்னா ஒரு மாஸ்டர்ஸால ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல மட்டும் முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுமை பித்தனின் துரோகம் அப்படின்னு ஆதவனோட கதை ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒன்றும் பெரிய முடிவுலாம் இருக்காது. ஒரு ஒரு சாதாரண ஆள் இருப்பான், ஒரு முக்கியமான எழுத்தாளர்னு தன்னை நினைச்சுக்கிற ஒருத்தர் இருப்பான். சாதாரண ஆளுன்றவன் புதுமை பித்தனை பத்தின தன்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பான். இவனுக்கு பயங்கர கடுப்பாகும். உனக்குலாம் என்னடா புதுமை பித்தனை பத்தி தெரியுதுன்ற மாதிரி முடியும். கடைசியா வந்து பாத்தியா புதுமை பித்தன், நீ இவனுங்களுக்கு எல்லாம் கதை எழுதினியே, உனக்கும் உன்னை பத்திலாம் இவனுக்கு எப்படிப்பட்ட விமர்சனம் வைக்கிறானுங்க பாரியா அப்படின்னு ஒரு மாதிரி கோவத்துல முடிக்கிற மாதிரி கதையை முடிச்சிருவாரு. ஆனா படிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா இந்த நாம சொல்ற கிளாசிக் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஒரு புதுமை பித்தனின் துரோகம்ன்ற ஆளோட நின்றுடும். இப்போ அசோகமித்ரனோட காந்தி எடுத்து பார்த்தாலும் அப்படிதான். அதுல எதுவும் பெரிய கிளாசிக் ஸ்ட்ரக்சர் எதுவும் இருக்காது. ஆனா மனசுல இருக்கிறத அப்படியே டக டகன்னு பேசிக்கிட்டே போற அந்த உணர்ச்சி பெருக்கு இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் அது கதையா மாத்தும். அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் சில கதைகள் எழுதியிருக்கலாம். ஆனா பெரும்பாலான கதைகள் வந்து அவங்க எழுதுனதுலே முக்கியமான கதை. இப்போ புலிக்கலைஞன் எடுத்துங்க, இல்ல பிரயாணம் எடுத்துங்க, அப்புறமேட்டு ஆஹ் 5-6 கோப்பை கட்டுக்கள்னு அசோகமித்ரனோட சிறுகதை தொகுப்பு இருக்கு. அதுல ரயில்வே ஸ்டேஷன்ல கடைசியா கடவுளை மீட் பண்ற ஒரு கணத்தை பத்தி பேசியிருப்பாரு. அந்த கதையா இருக்கட்டும், இல்ல ஒரு கதையில அசோகமித்ரன் வந்து ஒருத்தன் வண்டி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பான், கடைசி ஒரு கணத்துல அவனுக்கு கார் ஓட்ட கத்துக்குவான். இந்த மாதிரியான மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ற இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே ஒரு அந்த சம்பிரதாயமான வடிவம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அதுல இருந்தா வருதுன்னு நம்புறேன். அடுத்தது ஒரு முறை நேர்பேச்சிலேயோ ஒரு கட்டுரையிலேயோ சொல்லியிருக்காரு. ஸோ மனிதன் உருவாக்குனதுலயே கதை வடிவில் இப்படி ஒரு கிளாசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட கதைகள்ல. அண்ட் முதல்ல எழுத ஆரம்பிக்கிறவங்க, வாசிக்க ஆரம்பிக்கிறவங்க கூட இந்த வடிவத்துக்குள்ள ஆரம்பிச்சா அவங்களால கதையோட ஈஸியா ஒன்ற முடியும். அண்ட் அதை இன்னொருத்தருக்கு சொல்லவும் முடியும். இந்த மாதிரி கதைகளை தான் சொல்ல முடியும். வாய்மொழி கதைகளா நீடிச்சு நிற்கும். அதுவும் ஒரு காரணம். இப்போ நம்ம காக்கா கதையை எடுத்துக்கிட்டா கூட எத்தனையோ மாடிஃபிகேஷன் சொல்றேன். இன்னைக்கு நேத்து நைட்டு கூட என் பொண்ணுகிட்ட அந்த கதையை வேற மாதிரி மாடிஃபை பண்ணி சொன்னேன். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருது. காக்கா வடை கேட்க போது, நரி வருது, கேக்குது, இல்லைன்னு வாயில வச்சுன்னு பாட்டு பாடுது. ஒரு முறை அனிருத் பாட்டு பாடும், ஒரு முறை இளையராஜா பாட்டு பாடும். ஆனா பாட்டு பாடணும் அப்படின்றதுதான் கிளைமேக்ஸ். அப்படி சொன்னாதான் அந்த பசங்களுக்கு பிடிக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து முக்கியம் தான் எனக்கு தோணுது. மிகச் சிறப்பா வந்து கேள்விகள் 2 பேரும் ரொம்ப அருமையா கேட்டீங்க. அதுக்கு மதனுடைய பதில்கள் வந்து நிச்சயமா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். விரும்புவீங்க அந்த கதை. மிக சிறப்பான கதை. கட்டாயம் வந்து புனைவுவனம் வாசகர்கள் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி கூறி இன்னொரு கதையோடு நாம் சந்திப்போம். நன்றி. ஜமீலா மேடம், விஜய், மதன், நல்ல உரை. போனதே தெரியல ஒரு மணி நேரம். நன்றி. டக்குன்னு போயிடுச்சு. நன்றி மேடம். நன்றி.